கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு என்னை விட்டு காலை முதலே 10,000-த்திற்கும் மேற்பட்டோர் இந்த இடத்தை வந்து சுற்றிலும் குழுமி இருக்கிறார்கள். வெளியில முகப்பு பகுதியிலே பாத்தீங்க அப்படின்னாக்கா கேப்டன் ஆலயம் அப்படின்றதுதான் போட்டிருக்கத வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த தேமுதிக அலுவலகம் இந்த ஹெட் ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சைடு காம்பவுண்டையே வந்து இடிச்சு தொண்டர்கள் வந்து வருகை தருவதற்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மொத்தமாக 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சிட்டி ஃபுல்லாவே அலர்ட் செய்யப்பட்டிருக்குது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. காலை முதலே 10,000-த்திற்கும் மேற்பட்டோர் இந்த இடத்தை வந்து சுற்றிலும் குழுமி இருக்கிறார்கள். சாறை சாறையாக உள்ளே வந்து அவருடைய நினைவிடத்திற்கு மலர் மாலைகளை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொண்டர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து வராங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. இன்னும் அரசியல் தலைவர்கள் ஏராளமானோர் இங்க வராங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. முழு நட்சத்திர பட்டாளங்கள், திரைப்பட நட்சத்திர பட்டாளங்கள் அனைவருமே வந்து வராங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. இன்னும் சிறிது நேரத்துல எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தேமுதிகவினர் அவங்களுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில மௌன அஞ்சலி நடத்த இருக்கிறாங்க. பரபரப்பாக காணப்படுது. மொத்தமாக 3,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சிட்டி ஃபுல்லாவே அலர்ட் செய்யப்பட்டிருக்குது. டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தேமுதிகவினர் வந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தராங்க. வேன் இதெல்லாம் வந்து தனித்தனியா நிற்பாடுறதுக்காக இந்த மாதிரி வேன்ல வந்து வரவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு நேரடியா வரக்கூடாது, அது பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த தேமுதிக அலுவலகம் இந்த ஹெட் ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சைடு காம்பவுண்டையே வந்து இடிச்சு தொண்டர்கள் வந்து வருகை தருவதற்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா பேரிகார்டு போட்டு தொண்டர்கள் வந்து பயணம் செய்வதற்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரத்யேகமான வழி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஒரு 20,000 பேருக்கும் அதிகமாக வெஜ் பிரியாணி வந்து மதிய உணவாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த முக்கியமான விஜயகாந்த் அவர்களை வந்து கடவுளாகவே வழிபடக்கூடிய இந்த இடம், கோவிலாகவே வழிபடக்கூடிய இடமாக மாறி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் வழிபட்டுக்கிட்டு வராங்க. வெளியில முகப்பு பகுதியிலே பாத்தீங்க அப்படின்னாக்கா கேப்டன் ஆலயம் அப்படின்றதுதான் போட்டிருக்கத வந்து நம்ம பார்க்க முடியும். கேப்டனுக்கு வந்து குரு பூஜை நடத்துறாங்க. முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குரு பூஜையாகவே நடத்துறாங்க. வரவங்க எல்லாருமே இந்த வாயிலேயே கேப்டன் அவர்களுடைய வாயிலேயே அவருடைய உருவப்படத்திற்கு மலர்களை வந்து தூவி அஞ்சலி செலுத்தும் காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடக்க இருக்கிறது.